Hi everyone, welcome to Pen Paper TNPSC. So இன்னைக்கு வந்து day 27 alpha numeric series. So alpha numeric. So alpha அப்படின்னா full and full alphabets பற்றி பேச போகிறோம். ஓகேவா? நியூமெரிக் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸை பற்றி பேச போகிறோம். அப்போ ஆல்ஃபபெட்ஸை பற்றி ஏற்கனவே நம்ம கோடிங் டீகோடிங் பார்த்துருக்கோமா? நம்பர்ஸ்னால் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அப்போ இந்த ரெண்டு கான்செப்டோட இந்த ரெண்டையும் கொலாபரேட் பண்ணாத இந்த ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ். ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசான விஷயமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஏற்கனவே பார்த்த ரெண்டு டாப்பிக்கோடைய லிங்க்கு கனெக்ஷன் இந்த ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸில் எல்லா இடத்துலையுமே வரப்போகுது. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கோடிங் டீகோடிங்குமே ஒரு சில கொஷின் டைம் எடுக்கும், நம்பர் சீரீஸும் டைம் எடுக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் மாதிரி தான் ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸும். ஸோ இங்கேயும் ஒரு சில கொஷின் டைம் எடுக்க தான் செய்யும். பை ப்ராக்டிஸ் தான் நமக்கு ஸ்பீடு வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதிக்கிறேன். A2 C4 E6 G8. ஓகேவா? அடுத்த டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ அப்படின்னா 1, சி அப்படின்னா 3, இ அப்படின்னா 5, ஜி அப்படின்னா என்னது 7. அப்போ இங்கே 9ன்னு வரப்போகுது. ஓகே தானே? ஸோ அப்போ ஃபஸ்ட் நான் ஏபிசிடியை கூட எழுதி வச்சிடுறேன். ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐ ஜேகேஎல்எம் என்ன அப்படியே கீழே போட்டுறோம். NOPQRST UVWXYZ. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 13ன்னு வரப்போது, இங்கே கீழே அப்படியே 14 ஸ்டார்ட் பண்ணுறோம். இ ஜோட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈக்கு 5, ஜேக்கு 10, ஓக்கு 15, டிக்கு 20, ஒய்க்கு 25. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதை வச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஏ 1 கரெக்டாக, சி 3, இ 5, ஜிங்கிறது 7 வரப்போகுது. அப்போ 9னா ஐ வரப்போகுது. ஸோ அப்போ ஐயில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் I10ன்னு இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கே 2ன்னு வருது, இங்கே 4ன்னு வருது, இங்கே 6ன்னு வருது, இங்கே 8ன்னு வருது. அப்போ இங்கே என்னென்னு வரும்? 10ன்னு வரும். ஓகே தானே? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. சிம்பிள். அவ்வளோதான். ஸோ இல்லை இப்படி யோசிச்சாலும் சரி. 1 3 5 7 அப்புறம் 9 வரணும். அப்போ இங்கே 2 4 6 8 10 வரணும். அப்படி யோசிச்சாலும் சரி. சரி எப்படினாலும் ஓகே தானே? ஸோ அப்போ இப்படி யோசிச்சா நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. I10 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? Z1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து Y4ன்னு கொடுத்துருக்காங்க, X9ன்னு கொடுத்துருக்காங்க, W16ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டேர்ம் என்ன? ஸோ எனக்கு பார்க்குறப்பே ஒன்று தெரியுது. என்ன தெரியுது? 1 ஸ்கொயரு, இது 2 ஸ்கொயரு, 3ங்கிறது இது 9ங்கிறது 3 ஸ்கொயரு, 16ங்கிறது 4 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரப்போகுது? 5 ஸ்கொயர். அப்போ 25ன்னு வரப்போகுது. அப்போ இந்த ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் வராது. அப்போ மீதி 3ல் ஏதோ ஒன்று. என்ன? Z, அதுக்கு முன்னாடி நம்பர் Y, அதுக்கு முன்னாடி நம்பர் X, அதுக்கு முன்னாடி நம்பர் W. கரெக்டாக இருக்கா? ஸோ இங்கே கூட வச்சு பார்த்துருவோம். Z Y X W, Z Y X W. அதுக்கு அப்போ முன்னாடி என்ன வரப்போகுது? Vன்னு வரப்போகுது. ஓகேவா? அப்போ V25 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். V25 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஸோ போன கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபபெட்ஸுக்கு ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, நம்பர்ஸுக்கு ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. இதை ரெண்டையும் சேர்த்து பார்க்குறப்ப கூட 1 2 3 4ன்னு ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ அப்போ சேர்த்து பார்த்தாலே நான் என்னால் ஆன்சர் ரீச் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே நான் சேர்த்து பார்த்தேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. Z1 Y4 X9 அப்படி சேர்த்து பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே ஆல்ஃபபெட்ஸை ஃபுல்லாக தனியாக வச்சு பார்த்துக்கணும். நான் Z Y X W அதுக்கு முன்னாடி நம்பர் V. ஸோ இப்படி தனித்தனியாக ஆல்ஃபபெட்ஸை ஃபுல்லாக நான் ஒன்றா பார்க்கணும். அதுக்கப்புறம் இது 1 ஸ்கொயர், அப்புறம் 2 ஸ்கொயர்னு வருது, அப்புறம் 3 ஸ்கொயர்னு வருது. ஸோ இது வந்து இப்படி பார்க்கணும் நம்ம. ஸோ அப்போ ஆல்ஃபபெட்ஸையும் நம்பர்ஸையும் இங்கே தனித்தனியாக பார்க்கணும். ஸோ எது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கணும். அடுத்த கொஷின். Refer to the alphanumeric series given below and answer the following question. How many vowels in the above arrangement? ஸோ ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹவு மெனி வவல்ஸ் இந்த அபோவ் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ப்ரிசீடட் பை அ சிம்பிள்? அதாவது மேலே உள்ள வரிசையில் எத்தனை உயிரெழுத்துக்கு முன்னால் ஒரு குறியீடு உள்ளது அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது வவ்வல்ஸுக்கு முன்னாடி ப்ரிசீடட் அப்படின்னா முன்னாடி. ஸோ இது நல்லா இந்த வார்த்தையை யோசிச்சுக்கணும். ப்ரிசீடட் அப்படின்னா முன்னாடி, சக்சீட் அப்படின்னா பின்னாடி. அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஓகே தானே? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிசீடிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரிசீடட்
preceded by a symbol. என்னது how many vowels in the above arrangement are preceded by a symbol. அப்போ vowelsக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணுமா. அப்போ vowels என்னது ஏஇ ஐஓயு 5 vowels இருக்குது. ஓகே தானே. அப்போ vowelsக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணுமா. அப்போ ஏக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிம்பிள், ஈக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிம்பிள், அப்படி எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சீரீஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் டைம் கன்சியூம் ஆகும்னு சொன்னேன்ல, அப்போ ஏன் வந்து டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னா, இப்போ இது வந்து சின்ன சீரீஸ். ஓகேவா. இப்போ இது சின்ன சீரீஸ் அப்படிங்கிறனால நம்மளால் டக்குன்னு போட முடியும். இதே இது ஒரு 2 லைனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆரம்பித்து இது ஃபுல்லாக கொடுத்து திருப்பியும் இது ஃபுல்லாக கொடுத்து 2 லைனுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு டைம் ஆயிரும். ஸோ அப்போ இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் தான் நமக்கு ஸ்பீடு வரும். ஸோ அப்போ இங்கே இப்போ என்னென்னு பார்த்துடலாமா. இப்போ ஏங்கிறது ஒரு ஒவ்வொல். ஸோ இங்கே சீரீஸ் இருக்குது, ஏ அப்படிங்கிறது ஒவ்வொல், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. ஓகேவா. அப்போ அடுத்து என்ன பார்க்குறேன், ஐ அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொல். ஐக்கு முன்னாடி ஆனால் என்ன இருக்குது, 9 இருக்குது. 9ங்கிறது ஒரு நம்பர், சிம்பிள் இல்லை, அப்போ அது வராது. ஓகே தானே. அதுக்கு அடுத்து பார்க்குறேன் ஈங்கிறது ஒரு ஒவ்வொல். ஓகேவா. ஈங்கிறது ஒரு ஒவ்வொல், அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, அப்போ இது 1, இது 1. ஓகேவா. இது 1. அதுக்கப்புறம் யூ அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொல், அதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, அப்போ இது 2. அப்போ இது 2. அப்போ 1 என்ன வந்திருக்கு, அண்டு இ அப்படிங்கிறது 1. இன்னொன்று ஹேஷ்டேக்கு இந்த யூ அந்த ஹேஷ்டேக் சிம்பிளும் அந்த யூ அப்படிங்கிறதும் ஒன்று வந்திருக்கு. ஓகே தானே. அப்போ 2 இருக்குது. ஸோ அப்போ வவ்வலுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் வந்து எத்தனை இந்த சீரீஸில் இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 2 அப்படிங்கிறது அதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஷின், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் எலமெண்ட் இன் த சீரீஸ் கிவன் பிலோ. ஏபிடி இஎஃப்ஹெச் ஐஜேஎல் எம்என்பி கியூஆர்டி. அடுத்து என்ன வரும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கிறேன். ஏபிசிடி இஎஃப் GH IJ KL M NOP QR U VWXYZ. ஓகேவா. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஏபிடின்னு வந்திருக்கு. அப்போ A1 B2 D4. அப்போ ஒரு நம்பர் விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. இது 1, இது மொதல் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து EFH. அப்போ இங்கே ஜியை விட்டுட்டு அடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து IJL, இங்கே கேயை விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன MNP. அப்போ இங்கே ஓவை விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னது QRT. இங்கே என்னென்ன செஞ்சுருக்காங்க, எஸ்ஸை விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னா UVXன்னு வரும். UVX அப்படின்னு வரும். ஏன்னா டபிள்யூவை விட்டுட்டு நம்ம எழுதணும், அவ்வளோதானே. இப்போ UVX, அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள், UVX. ஸோ என்ன செஞ்சுருக்கோன்னா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பரு, அப்புறம் ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பரு, அப்புறம் அடுத்த லெட்ரு. ஸோ அப்போ EFH அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஜியை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 லெட்ரு, அடுத்து ஒரு லெட்டரை விட்டுட்டு இன்னொரு லெட்ரு. ஸோ அதே மாதிரி போகிறோம், நமக்கு ஆன்சர் ரீச் பண்ணிடலாம். அடுத்த கொஷின், when all the digits in each of the given numbers are arranged in ascending order. ஸோ இது ஒவ்வொன்றும் அசெண்டிங் ஆர்டரில் நம்பரை இதுக்குள்ளே ஏவும் இது பண்ணோம் அப்படின்னா which number becomes the highest. ஸோ அதாவது இப்போ 435 இருக்குது. இதை நான் இந்த 3 நம்பரையும் 3 நம்பரை எடுத்து இதை நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதினேன் அப்படின்னா 3 4 5ன்னு வருமா. அதே மாதிரி 224 இருக்குது. இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா அப்படியே தான் வரப்போகுது. 786 இருக்குது. இது 678ன்னு வரும். அப்புறம் 823 இருக்குது. இது 238ன்னு வரும். அதாவது ஒவ்வொரு இதையும் நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனேன் அப்படின்னா எது வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பராக மாறும்னு கேட்குறாங்க. அப்போ எது இருக்கிறதுலே பெரிய நம்பர் 678. இதுதானே பெரிய நம்பர். நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் 678ங்கிறது தான் பெரிய நம்பர். அப்போ 678 அப்படிங்கிறது எதனுடைய வேல்யூ 786 அப்படிங்கிறதனுடைய வேல்யூ தான் 678. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டிஜிட்டாக நம்பர் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் அந்த 3 டிஜிட் நம்பரை எடுத்து அதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறப்ப, அதாவது அதை வந்து நம்ம ஏறு வரிசையில் எழுதுகிறப்ப எழுதியதற்கு பின்பு எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எது வந்து பெரிய நம்பராக மாறுது, இந்த 786ங்கிறதா மாறுது. ஸோ இங்கே திருப்பி தமிழ்லையும் பார்ப்போமே, கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு எண்ணிலும் உள்ள அனைத்து இலக்கங்களும் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டால் எந்த எண் மிக உயர்ந்ததாக மாறும். அப்போ எந்த எண் அப்படிங்கிறது 786 தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறதுலே இப்போ நம்ம கிடைச்ச ஆன்சரில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் 678. அப்போ அது எந்த நம்பர்னு வந்து 678 மாறி இருக்குது. 786 தானே 678 மாறி இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் 786, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின், 9G 11E 15 என்ன வரும்னு கேட்குறாங்க. கொஷின் மார்க்கு 13C. அப்போ ஜி அப்படிங்கிறதுக்குரிய வேல்யூ என்னது, முன்னாடி போய் பார்த்துருவா. ஜிக்குரிய வேல்யூ என்னது, ஜிக்குரிய வேல்யூ 7. ஜிக்குரிய வேல்யூ
7. ஓகே, அப்போ 7. ஈக்குரிய வேல்யூ 5. இங்கே என்ன வரும் நமக்கு தெரியாது. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13Cன்னு கொடுத்துருக்காங்க. 13C. அப்போ சிக்குரிய வேல்யூ 3. அப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஒத்துமை இருக்கா? 7ன்னு வருது, 5ன்னு வருது, 3ன்னு வருது. இப்போ 7ல் சப்போஸ் 2 குறைச்சேன்னா இங்கே கரெக்டாக வருது. ஆனால் இங்கேயே அப்போ நமக்கு 3ன்னு வந்துருக்கணும். அப்போ இது இந்த லாஜிக் தப்பு. சரி, இது 9ன்னு இருக்குது, இது 11ன்னு இருக்குது. ஸோ எனக்கு கிடச்சிருச்சு பாருங்களேன். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 7 + 9 16ன்னு வருதா? 11 + 5 16ன்னு வருதா? இங்கே 13 + 3 16ன்னு வருதா? அதாவது இந்த நம்பர் ப்ளஸ் இந்த லெட்டரினுடைய பொசிஷனல் வேல்யூ, இதனுடைய பொசிஷனல் வேல்யூ எத்தனாவது பொசிஷனில் ஆல்ஃபபெட்டாக இருக்குது, இது 3வது எழுத்தாக இருக்குது. அப்போ அதை ரெண்டையும் கூட்டுறப்ப அந்த 3வது எழுத்தையும் அப்போ 3ன்னு போடுவேன், ப்ளஸ் இந்த நம்பரையும் கூட்டுறப்ப எனக்கு 16ங்கிற சம்மு வருது. அவ்வளோதான். அப்போ இங்கே 15 + 1ன்னு கூட்டினா எனக்கு 16ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 1 அப்படிங்கிறதுக்குரிய என்ன லெட்ரு? ஏ அப்படிங்கிறது தான். ஸோ 1 அப்படிங்கிறதுனுடைய பொசிஷனல் வேல்யூ, அதாவது என்ன லெட்ரு வரும்? ஏன்னு வருமா? கரெக்டாக தானே? ஏ தானே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது. ஸோ அப்போ 15A அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 15A. அப்போ கொஸ்டின் மார்க்கு அப்படிங்கிற இடத்துல என்னென்னு வரும்? ஏ அப்படின்னு வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி ஏ அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.